11th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 3.1 ஃபிஃப்த்து சம் பாருங்கள். 2 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா, அதையே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அதில் sin பவர் 4 ஆல்ஃபா பை sin ஸ்கொயர் பீட்டாவை அனதர் சைட் கொண்டு போயிடுறோம். அப்போ 1 மைனஸ்னு வந்துடுமா? ஸோ இங்கே கரெக்டாக நீங்கள் பண்ணி டிரைவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சப்டிஷனை கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு சப்டிஷனை எழுதிக்கிறோம். எழுதிக்கிட்டு அதில் வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முக்கு கொண்டு வந்துக்கிறோம். கொண்டு வந்தால் நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 இங்கே கொண்டு வந்துருக்கோம் பாருங்களேன். அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போது செகண்ட் சப்டிஷனை எழுதிக்கிறோம். இங்கே செகண்ட் சப்டிஷன் எல்ஹெச்எஸ்ஸை எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு 1ன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ அதாவது இங்கே ஆல்ஃபாவாக 1 எல்லாத்தையும் மாற்றிக்கணும், இல்லைனா பீட்டாவாக மாற்றிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் 1 and 2வை யூஸ் பண்ணி பீட்டாவாக மாற்றிக்கிறோம். ஸோ ஆல்ஃபாவாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பீட்டாவாக மாற்றிக்கிறோம். ஸோ எல்லாமே பீட்டாவாக மாறிடுச்சா? ஸோ இப்போ பாருங்கள், காஸ் ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பீட்டான்னு வந்துருச்சு, ஈக்குவல் டு 1. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லி இந்த சம் முடிக்கிறோம்.